பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கடந்த ஆண்டு போனஸ் மற்றும் சிறப்பு போனஸ் வழங்கியதைப் போலவே இந்த ஆண்டும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அதிகபட்சமாக 3000 ரூபாய் கிடைக்கும். சத்துணவு திட்ட பணியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு ஊழியர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் 326 கோடி ரூபாய் அளவுக்கு போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மட்டுமே போனஸ் பெற்று வந்த நிலையை மாற்றி அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொங்கல் திருநாளன்று கருணை தொகை வழங்கும் திட்டத்தை 1985ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆவார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அளித்தவர் புரட்சித் தலைவி அம்மா. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையையொட்டி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போனஸ் மற்றும் சிறப்பு போனஸ் ஆகியவை தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போனஸ் மற்றும் சிறப்பு போனஸ் ஆகியவற்றை புரட்சித் தலைவி அம்மா வழங்கியதைப் போலவே இந்த ஆண்டும் வழங்கிட முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 2013-2014ஆம் ஆண்டிற்கு சி மற்றும் டி தொகுதியைச் சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் என்ற உச்சவரம்பிற்குட்பட்டு 30 நாட்கள் ஊதியத்திற்கு இணையாக மிகை ஊதியம் வழங்கப்படும். ஏ மற்றும் பி தொகுதியைச் சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழுநேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள், தொகுப்பூதியம் பெறும் பணியாளர்கள், சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு திட்ட பணியாளர்கள், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தில் பணிபுரியும் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் சிறப்பு காலமுறை ஊதிய விகிதத்தில் பணிபுரிந்து வரும் பஞ்சாயத்து உதவியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், ஒப்பந்த அடிப்படையிலான தற்காலிக உதவியாளர்கள், தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றுபவர்கள் மற்றும் ஒரு பகுதி தினக்கூலிகளாக பணியாற்றி பின்னர் நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்தப்பட்டவர்கள் ஆகியோருக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகள், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பல்கலைக்கழக மானியக் குழு, அனைத்திந்திய தொழில்நுட்ப கல்விக் குழு, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆகியவற்றின் கீழ் சம்பள விகிதம் பெறுபவர்கள், அனைத்திந்திய பணி விதிமுறைகளின் கீழ் சம்பளம் பெறுபவர்கள் ஆகியோருக்கும் இந்த மிகை சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும். ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோருக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொங்கல் பண்டிகையையொட்டி வழங்கப்படும் போனஸ் மற்றும் சிறப்பு போனஸ் வழங்க அரசுக்கு 326 கோடியே 49 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.